சன் பிரீத்திங்கை யாராலையும் ஃபுல்லாகவும் பர்ஃபெக்டாகவும் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா சன் பிரீத்திங் யூஸ் பண்ணுறதுக்கு சன் பிரீத்திங்க்கு ஏற்ற மாதிரியான ஸ்பெஷல் பாடி தேவைப்படும். லைக் யுரிச்சி மாதிரி. யுரிச்சியோட பாடி பர்ஃபெக்டாக இருக்கும் சன் பிரீத்திங்க்கு. அப்புறம் அவரோட ஸ்டாமினா அண்ட் மசில் கண்ட்ரோல்லாம் ஹியூமனால் ரீச் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அதனால தான் எல்லாராலையும் சன் பிரீத்திங்கை யூஸ் பண்ண முடியலை. அப்புறம் இந்த சன் பிரீத்திங் ரொம்பவே கஷ்டமான பிரீத்திங் ஸ்டைலும் கூட. என்னதான் நிறைய ஸ்வாட்ச்மேன் கற்றுக்க முயற்சி பண்ணாலும் முடியலை, ஸ்ட்ரகிள் தான் பண்ணாங்க. ஸோ அதான் அவங்க இந்த ப்ரீத்திங் ஸ்டைலை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு அவங்க ஓன் ப்ரீத்திங் ஸ்டைலை க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து வந்தது தான் இந்த வாட்டர் விண்ட் ஃப்ளேம்லாம். அப்புறம் எப்படி டான்ஜரோ யூஸ் பண்ணால், டான்ஜரோட ஆன்செஸ்டர் சன் ப்ரீத்திங்கை பார்த்து இன்னும் கம்மி காகுறான்ற சன் டான்ஸை ஜென்ரேஷனாக சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து தான் டான்ஜரோ இன்னும் கம்மி காகுறான்றதை கற்றுக்கிட்டான். அப்புறம் போக போக ஃபைனல் ஆர்க்கில் டான்ஜரோ சன் ப்ரீத்திங்கையும் கற்றுருப்பான். ஆனால் அவன் கற்றுக்கிட்ட சன் ப்ரீத்திங் யுரிச்சி அளவுக்கு பவர்ஃபுல்லானது கிடையாது.